Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐகானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருந்தா அத என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க, அதாவது சின்னமன்னூர், அதாவது தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சின்னமன்னூர் அப்படிங்கிற ஊர்ல தாங்க இந்த சம்பவம் நடந்திருக்குது. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பினது ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. இவர் அதே ஊரை சேர்ந்தவர் தான், ஜேசிபி டிரைவரா இருந்துட்டு இருக்கிறாரு. இந்த சம்பவம் அவருக்கு நடக்கக்கூடிய காலகட்டம் 2021ங்க. அந்த டைம்ல தான் அவருக்கு இந்த சம்பவம் நடந்திருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சின்னமன்னூர்னு சொல்லக்கூடிய ஏரியா கொஞ்சம் பெரிய ஏரியான்னு கூட சொல்றாங்க. அந்த இடத்துல, அதாவது அவங்க இருக்கக்கூடிய ஊர் பக்கத்துல ஒரு குளம் ஒண்ணு இருக்குங்க. இந்த குளம் ஊருக்கும் கொஞ்சம் அப்புறமா தான் இருக்குதுங்க. கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலங்கள் தூர் வாரப்படாத ஒரு குளமா தாங்க இருக்குது. அந்த குளத்தை தான் நம்மளுடைய ராதாகிருஷ்ணன் தூர் வாரதுக்கு போறாருங்க. அதுவும் அந்த ஊர் மக்கள் சொல்லப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஜேசிபிகள் நிறைய வண்டிகளாட்டு சேர்ந்துதாங்க அந்த குளத்தை தூர் வாடுறாங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 2 ஜேசிபி டிரைவர்கள் மட்டும்தான். அதாவது ராதாகிருஷ்ணனுக்கு கூட அவருடைய ஒரு நண்பர்னு சொல்லலாங்க. இவங்க 2 பேர் மட்டும்தாங்க அந்த ஊரை சேர்ந்தவங்க. கிட்டத்தட்ட 7-8 ஜேசிபிகள் நின்று அந்த மாதிரி அந்த குளத்தை தூர் வாரிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தூர் வாரிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ராதாகிருஷ்ணன் ஒரு மரப்பெட்டியை உள்ள இருந்து எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 அடி ஆழத்துக்கு அந்த தூர் வாடுறாங்க. அப்படி வாரும்போது கீழே, ഏറ്റവും கீழேன்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இருந்தாங்க அந்த மரப்பெட்டி கிடைக்குது. அந்த மரப்பெட்டியில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு ஈட்டி மரத்தால செய்யப்பட்ட ஒரு பெட்டிங்க. அது ஒரு சின்ன பெட்டி தான். சொல்ல போனா எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, ஒரு 3x2 அப்படிங்கிற சைஸ்ல ஒரு பெட்டிங்க. அந்த பெட்டி அவர் தூக்கி வெளியே வைக்கிறாருங்க. வெளியே வைக்கும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த டைம், அதாவது அவர் அதை எடுத்து வைக்கக்கூடிய டைம்ல மத்தியானம் ஒரு 1-1:30 மணி இருக்குங்க. அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே, இந்த தூர் வாரத்துக்கு நிக்கக்கூடியவங்க எல்லாருமே சாப்பிட போயிட்டாங்க. இவர் மட்டும் தாங்க நின்று தோண்டிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த டைம்ல தான் இந்த பெட்டி கிடைக்குது. அதை என்ன பண்றாரு அப்படின்னா, அப்படியே அவருடைய அந்த ஜேசிபி இயந்திரத்துல இருக்கக்கூடிய அந்த கை மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பக்கெட், அதை வச்சு அதை அப்படியே எடுத்து பக்கத்துல, அதாவது குளத்துக்கு பக்கத்துல வயலங்கரைங்க, அந்த வயலங்கரை பக்கத்துல அப்படியே தூக்கி வச்சிடுறாருங்க. ஆனா இதை யாருமே கவனிக்கல. இவர் மட்டும்தான் அதை பண்ணிடுறாரு. பண்ணிக்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, சரின்னு சொல்லிட்டு வண்டியை ஒதுக்கிக்கிட்டு இவரும் சாப்பிடுறதுக்காக இறங்குறாருங்க. சரி, நம்ம சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி இந்த பெட்டிக்குள்ளாடி என்ன இருக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வண்டியில இருந்து ஒரு சுத்தியலை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருக்க அந்த வரப்பை தாண்டி அந்த பக்கம் போறாருங்க. இந்த பெட்டி அந்த பக்கம் தானே போட்டு வச்சிருக்காரு. அப்படி அந்த பெட்டியை போய் பாக்குறாருங்க. பெட்டியை பார்த்த உடனே சரி, இதை உடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. அது எந்த பக்கமாக பூட்டப்பட்டிருக்குது அப்படிங்கறது மட்டும் இவருக்கு தெரியலைங்க. ஏன்னா அது மொத்தமா ஒரு கட்டை மாதிரி தாங்க இருக்குது. ஆனா அது பெட்டி அப்படிங்கறது நன்றாகவே தெரியுதுங்க. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த சுத்தியலை எடுத்து உடைக்க ஆரம்பிக்கிறாருங்க. உடைத்து பார்க்கும்போது உள்ள என்ன இருந்து அப்படின்னா, ஒரு சிகப்பு கலர்ல ஒரு சேலை ஒண்ணு இருக்குங்க. அந்த சேலையெல்லாம் அப்படி இந்த தொழியெல்லாம் ஏறி அடைஞ்சு போய், அதாவது இந்த சேறு சகதியமா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. உள்ள நீங்க என்ன நினைச்சாலும் சரி, ஒரு தோல் இருந்திருக்குங்க. அதாவது தோல் அப்படின்னு சொன்னா மனிதருடைய தோல், அது ஒரு பெண்மணியுடைய தோல்னு சொல்லாங்க. அந்த மாதிரி ஒரு தோல் இருந்திருக்குது, நிறைய முடிகள் இருந்திருக்குது. அதன் பிறகு அந்த பெட்டியுடைய ஒரு பக்கத்துல ஒரு பெட்டி, இன்னும் ஒரு சின்ன பெட்டி இருக்குங்க. அதை அப்படியே வச்சு ஓபன் பண்ணிடலாம். அப்படி ஓபன் பண்ணும்போது அதுக்குள்ள நிறைய சாம்பல் எல்லாம் இருந்திருக்குங்க. இது என்ன இடம் வித்தியாசமா இருக்குது, ஏதோ ஒரு செய்வினை பொருளை தான் நம்ம தூக்கிட்டோம் அப்படிங்கறது மாதிரி ராதாகிருஷ்ணன் புரிஞ்சுக்கிட்டவர் அதை எப்படியாவது மண்ணுக்குள்ள தள்ளிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சாப்பிட கூட போகலைங்க. வேகமா என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பெட்டியை எடுத்த இடத்துல, அதாவது அந்த மண்ணுக்குள்ளாடியே வச்சு கொஞ்சம் மண்ணை போட்டு மூடி வச்சுட்டு தாங்க சாப்பிடவே போயிருக்கிறார். நம்மளுடைய ராதாகிருஷ்ணனுக்கு அந்த இடத்துல இருந்து தாங்க அமானுஷமே அவரை பின்தொடர ஆரம்பிச்சிருக்குது. அது ஒரு அதிபயங்கரமான அமானுஷம் அப்படின்னு சொல்லாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அன்னைக்கு இந்த வேலையை முடிச்சுட்டு இவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த பிறகு என்ன நடக்குது அப்படிங்கறத சொல்றேன். அதாவது நம்மளுடைய ராதாகிருஷ்ணனுக்கு மனைவி 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. 2 பெண் குழந்தைகள் தான். இவங்க 4 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ராதாகிருஷ்ணனுடைய அப்பா, அம்மா, அதன் பிறகு அண்ணன், தம்பின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பெரிய குடும்பமே அந்த சின்ன மண்ணூருக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவி கிட்ட, அதாவது நள்ளிரவு நேரத்துல இந்த விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு பெட்டி கிடைச்சுமா, இந்த பெட்டியில ஏதாவது தங்கமா வைரமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஓபன் பண்ணேன். ஓபன் பண்ணி பார்க்கும்போது இந்த செய்வினை பொருட்கள் மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. அதுலயும் மனிதனுடைய தோல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உரிக்கப்பட்ட ஒரு தோலை நான் பார்த்தேமா, நான் பயந்துட்டேன். அப்படியே தூக்கி அந்த மண்ணுக்குள்ள வச்சு பூத்திட்டு வந்துட்டேன் அப்படிங்கறது மாதிரி எல்லாம் அந்த இடத்துல மனைவி கிட்ட சொல்றாங்க. சரிங்க, ஒண்ணு இல்ல, நீங்க படுங்க, இத பத்தி பெருசா யோசிச்சுட்டு இருக்காங்க, அது ஒரு தலைவலியை உண்டாக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுவும் அப்படியே முடிஞ்சு போயிருதுங்க. மறுநாள் காலையில தாங்க ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, நம்மளுடைய ராதாகிருஷ்ணனுடைய இளைய மகள் வந்து ரத்தமா வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த இடத்துல யோசனையோட அப்படி போய் பாக்குறாரு. என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அலறிக்கிட்டு கேட்கவும் செய்யறாருங்க நம்மளுடைய ராதாகிருஷ்ணன். அப்படி கேட்கும் போது தாங்க ஒரு விஷயம் வருது. என்ன அப்படின்னா, நேற்றுக்கு நான் ஒரு கனவு பார்த்தேன் அப்படிங்கறத மாதிரி அந்த குழந்தை சொல்லுதுங்க. கிட்டத்தட்ட குழந்தைன்னு சொன்னா ஒரு 10 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய பிள்ளை தாங்க. அந்த பிள்ளை சொல்லுதுங்க. என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சிகப்பு சேலை கட்டின பெண் வந்து நம்மளுடைய வீட்டு வாசல்ல வந்து நின்னாங்க, அவங்க வாயெல்லாம் ரத்தமா இருந்தது அப்படிங்கறது மாதிரி அந்த பெண் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே இந்த பொண்ணுடைய வாயிலிருந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்குங்க. அதாவது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைட்டா இருமுவாங்க, உடனே ரத்தம் வந்துடும். அந்த மாதிரி ரத்தம் வந்துட்டு இருக்கிறதுனால சரி நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய ராதாகிருஷ்ணனும் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாருங்க அந்த குழந்தைய. அங்க போய் பாத்துறாங்க. பார்த்த பிறகு பெரிய அளவுல எந்த பிரச்சனையும் அந்த குழந்தைக்கு இருந்ததாக தெரியலைங்க. அந்த குழந்தைக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி டாக்டர்களும் சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. இது ஏதாவது இந்த பல்லுல இருந்து வந்திருக்கும் அந்த மாதிரி எல்லாம் அவங்க ஒரு யோசனை பண்ணி பேசிக்கிட்டு அப்படியே விட்டுறாங்க. மறுநாள் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய மூத்த மகளுங்க, அவங்க அதே மாதிரி காலையில இந்த மாதிரி வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் ரத்தமா வாந்தியா வருது. என்னடா இது, 2 பிள்ளைகளுக்கு மாத்தி மாத்தி இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டு இருக்குதே அப்படிங்கிற ஒரு கோணத்துல தாங்க யோசிக்கிறாங்க. அந்த பொண்ணையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அந்த பொண்ணுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் அந்த தகவல் வருதுங்க. சரி, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. இவங்க ஊர்ல வந்து ஐயனாருடைய கோவில் இருக்குங்க. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த விசேஷம் என்ன ஒரு காரியமா இருந்தா கூட அந்த ஐயனாரு கிட்ட சீட்டு போட்டு பார்ப்பாங்களா, அதாவது துண்டு போட்டு அதை பார்த்துதான் எந்த விஷயமும் செய்வாங்களாம். அந்த மாதிரி தன்னுடைய மகளுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி ஐயனாருடைய கோவிலுக்கும் போறாங்க. பூசாரியும் போய் பாக்குறாங்க. அப்படி பூசாரியை பார்த்து விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு, கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அந்த பூசாரி தாங்க ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, நீங்க சாயந்தர வேளையில வாங்கம்மா, நம்ம இதை பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்கள சாயந்தர வேலை வர சொல்றாங்க. அன்னைக்கு ஜேசிபி ஓட்டுறதுக்காக நம்மளுடைய ராதாகிருஷ்ணன் வேலைக்கே போகல, நேர அந்த குழந்தைகளை கூட்டிக்கிட்டு அந்த கோவிலுக்கே வந்துடுறாங்க. சாயந்தரம் வேளையில என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஐயனாருக்கு பூஜைகள் பண்ணப்படுதுங்க. அப்படி ஐயனாருக்கு பூஜை பண்ணப்படும் போது தாங்க ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னா, இவர் ஒரு பெட்டி எடுத்தாரு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த பெட்டியில இருக்கிறது வந்து யாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அந்த இடத்துல ஐயனார் சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. அதாவது ஐயனார் வழியா இருக்கக்கூடிய பூசாரி உடம்புல இருந்துகிட்டு அந்த பூசாரி தாங்க பேசுறாரு. நீ என்ன பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியுமாடா அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாருங்க. அதை கேட்ட உடனே இவருக்கு எதுவுமே புரியல. என்னடா இது, இந்த மாதிரி நம்ம குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம், ஆனா இங்க வந்து ஐயனார் இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்கிறாரு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாருங்க. ஏதாவது சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் தாங்க இருக்குது. சரி, ஐயனார் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறத நம்ம கேட்டுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய ராதாகிருஷ்ணனும் கேட்க ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராதாகிருஷ்ணன் கிட்ட அப்பதான் ஐயனார் அந்த ஒரு பெரிய சம்பவத்தை சொல்றாரு. கிட்டத்தட்ட 1980 காலகட்டத்துல அந்த ஊருக்குள்ள வாழ்ந்த ஒரு பெண்ணுங்க. அந்த பெண் வந்து எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நிறைய விஷயங்களுக்கு இந்த முதல்ல நின்று செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு இறந்த வீடா இருக்கட்டும், ஒரு நல்ல நாள் நடக்கக்கூடிய, அதாவது நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வீடா இருக்கட்டும், அந்த வீட்டுக்கு போய் நிறைய விஷயங்களை செய்து கொடுப்பாங்க. அதாவது நல்ல விஷயங்களை பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணா இருந்திருக்கிறாங்க. அந்த பெண்ணுடைய பேரை வந்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால அந்த பெண்ணுடைய பேரை என்னால சொல்ல முடியாது. என்ன அப்படின்னா, இந்த பெண் அந்த ஊருக்குள்ளாடி ஒரு மூதாட்டி கிட்ட தாங்க வளர்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அந்த பெண் வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கும் போகக்கூடிய ஒரு பழக்கம் உள்ள ஒரு பெண்ணுங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த பெண் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஒரு வீட்டுல ஒரு கல்யாணங்க, அதாவது அந்த ஊரை சேர்ந்த ஒரு வீட்டுல கல்யாணம். அந்த கல்யாணத்துக்காக அந்த பெண் வந்து
கொஞ்சம் வேலைகள்லாம் செய்திருக்கிறாங்க. அந்த பாத்திரம் கழுவுறது அந்த மாதிரி எல்லாம் வேலையெல்லாம் பார்த்திருக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வறுமை தான். ஏதாவது சாப்பாடு கிடைச்சுன்னா கொண்டு போய் 2 நாள் 3 நாள் வச்சு சாப்பிடுவாங்க அந்த பொண்ணு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் உள்ள ஒரு பொண்ணு அப்படிங்கறதுனால இந்த பெண் வந்து பாத்திரம் துலக்கிறதுக்காக அந்த வீட்டுடைய, அதாவது கல்யாணம் நடந்துட்டு இருக்குது, கல்யாண வீட்டுக்கு முன்னாடி தான் அந்த பந்தல் எல்லாம் போட்டிருப்பாங்க, பின்பக்கத்துல இந்த சமையல் கட்டு வேலை நடந்துட்டு இருக்குங்க. அதாவது கல்யாண வீட்டுக்கான சமையல் நடந்த இடங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு, கல்யாணம் முடிஞ்சு எல்லாரும் போயிடுறாங்க. கடைசி நேரத்துல கூட அந்த பெண் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பாத்திரங்கள் விலைக்கு கிளியர் பண்ணி அதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இங்க இருந்து நமக்கு சோறெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம ஆட்சியும் கொடுத்து நம்மளும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பெண்ணும் அங்க அந்த பாத்திரம் கழுவக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 12:30 மணி ஆயிருதுங்க. இதெல்லாம் முடிச்சு வச்சுக்கிட்டு அந்த பெண் அங்க இருந்து கிளம்புறதுக்கு அந்த டைம் ஆகுது. அந்த நேரத்துல என்ன ஆயிட்டு அப்படின்னா அந்த பெண் பாத்திரம் கழுவிட்டு இருக்கும் போதே அந்த ஊரை சேர்ந்த சில நபர்கள் வந்து இந்த பெண்ணை வந்து நோட்டமிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நோட்டமிட்ட இடத்துல தாங்க இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னா இந்த பெண்ணுக்கு வீடு, அதாவது ஆட்சி இருக்கிறாங்க இல்லையா, இந்த பெண்ணுடைய அந்த பாட்டி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கும் இந்த கல்யாண வீட்டுக்கும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் இருக்குங்க. அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி நம்ம நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நடக்க ஆரம்பிக்குது. கை நிறைய சாப்பாட்டோட நடக்குதுங்க. மத்தியான வேளையில அங்க சாப்பிட்டு இருக்குது, அங்க கிடைக்கக்கூடியதெல்லாம் சாப்பிட்டு தான் இருந்திருக்கு. சரி நம்ம ஆட்சிக்கு சாப்பாடு கொடுத்து நம்மளும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையோட தாங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சாதனங்களை எடுத்துக்கிட்டு வேக வேகமா நடக்க ஆரம்பிக்குதுங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போதுதான் என்ன ஒரு சம்பவம் அப்படின்னா, அந்த டைம்ல அந்த ஏரியாவில ஏகப்பட்ட கருவேல காடுகள் நிறைஞ்சு போன ஒரு இடம் தாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இந்த பெண்ணும் அந்த கருவேல காட்டு சைடோட நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வீடுகள்லாம் ரொம்ப ரொம்ப தள்ளி தள்ளி இருக்குமா, கிட்ட கிட்டலாம் நெருங்கியெல்லாம் வீடுகள் இருக்காது. அதனால இந்த பெண்ணும் அப்படியே அந்த வழிபோக்கிலே நடந்து போயிட்டு இருக்குது. ஒரு ஆற்றங்கரை அடுத்ததுதாங்க, இந்த ஆற்றங்கரையோட சேர்ந்தா இந்த குளத்தங்கரைங்க. இந்த இடத்துக்கு வருதுங்க. அதுல வரும்போது ஆல்ரெடி இந்த பெண்ணை வந்து நோட்டம் விட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ஊரை சேர்ந்த ஒரு 4-5 இளைஞர்கள், அந்த இளைஞர்கள் வந்து இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதுவும் தப்பாவும் நடக்கிறாங்க. தப்பா நடந்தது மட்டும் இல்லாம அது ரொம்ப இருட்டு அப்படிங்கறதுனால இந்த பெண்ணு கிட்ட யார் அந்த மாதிரி நடந்துகிட்டாங்க அப்படிங்கறது அந்த பெண்ணுக்கு தெரியவே செய்யாதுங்க. ஆனாலும் அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு அங்க இருந்து அந்த சாப்பாடெல்லாம் தட்டி விட்டுட்டாங்க. எல்லாமே மண்ணுல போயிடுச்சான். அந்த சாப்பாடு மண்ணுல உளுந்து அந்த சாப்பாடை எடுத்துக்கிட்டு வேக வேகமா எங்க போறாங்க அப்படின்னா பாட்டி கிட்ட போறாங்க. பாட்டி கிட்ட போய் விஷயத்த சொல்றாங்க. பாட்டி நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி பாட்டிக்கு சாப்பாடை ஊட்டி இருக்கிறாங்க. அந்த பெண் சாப்பிட்டு முடிச்ச பிறகு இந்த பெண்ணால முடியலைங்க. அதாவது வலி பொறுக்க முடியல, கால் வழியா பிளட் எல்லாம் வர ஆரம்பிச்சிருது. அதனால இந்த பெண் வந்து மனம் உடைஞ்சிடுறாங்க. என்ன பண்ணணும் அப்படிங்கறதே தெரியலைங்க. அதனால அந்த பெண் அரளி விதை அப்படின்னு சொல்லக்கூடிய விதையை அரைச்சு நைட்டோட நைட்டா சாப்பிட்டுக்கிட்டு அந்த பெண்ணும் கூட படுத்துறாங்க. மறுநாள் காலையில அந்த பெண் தினமாக தாங்க அந்த வீட்டுல இருக்கிறாங்க. இந்த சம்பவம் அந்த ஊருக்குள்ள எல்லாருக்கும் தெரிய வருது. ஆனா இந்த பெண் எதனால இப்படி பண்ணுனாங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் யாருக்கும் தெரியலைங்க. ஏன்னா இந்த பெண் யாருக்கிட்டையும் சொல்லல, பாட்டி கிட்டே கூட சொல்லலைங்க. அதே மாதிரி இது யாரெல்லாம் பண்ணுனாங்கன்னு கூட அந்த பொண்ணுக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப இருட்டான பகுதியில தான் இந்த சம்பவம் நடந்தது. அதனால அந்த பெண் எதையுமே சொல்ல முடியாம ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்றாங்க. ஆனா இறந்த பிறகுங்க இந்த பெண்ணுடைய 16வது நாள் வந்து காரியம் நடத்தப்படுதுங்க. அதாவது அவங்க ஊருக்குள்ளாடி இருக்கக்கூடிய சுடுகாட்டுல தாங்க. அப்படி சுடுகாட்டுல நடக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணை வந்து உள்ள இறக்கி எல்லா விஷயம் பண்ணிட்டாங்க. இந்த 16வது நாள் வந்து அதே மண்ணு, அந்த கல்லறை இருக்கு பாத்தீங்களா, அது வந்து மண்ணால தான் வந்து மூடி வச்சிருப்பாங்களாம். அந்த மண் வந்து அப்படி வெடிச்சு பொளந்து போய் இருந்திருக்குங்க. அதாவது 2 அப்படி பொளந்து இருந்திருக்குது. யாரும் அந்த மண் வெட்டி வச்சது மாதிரி இருந்திருக்குங்க. இதையெல்லாம் வந்து பாக்குறாங்க ஊர்காரங்க. ஏன்னா இதுவரைக்கும் அந்த மாதிரி யாருக்கும் நடந்தது இல்லை. ஆனா அப்படி அந்த மாதிரி நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு மறுபடியும் அந்த கல்லறை தோண்டி பார்த்திருக்கிறாங்க. உள்ளாடி இந்த பொண்ணு இருக்குதா, அதாவது அந்த பொண்ணுடைய பாடி இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பொண்ணுடைய பாடி அங்க இல்லைங்க. அரண்டு போயிடுறாங்க. என்னடா இது, கிட்டத்தட்ட 16 நாள் ஆயிடுச்சுங்க. 16 நாளைக்கு பிறகு இந்த காரியத்துக்கு வெள்ளையெல்லாம் அடிக்க வருவாங்களாம். அந்த மாதிரி பெயிண்ட் எல்லாம் பண்ணி வைப்பாங்களாம். அந்த மாதிரி பெயிண்ட் பண்ண வரும்போது இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருக்கும் ஒரு பதட்டம் தான் அந்த இடத்துல நிலவி இருக்குது. அதன் பிறகு மண்ணை போட்டு அந்த குழியை மூடிடுறாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, அன்னையில இருந்தாங்க அந்த ஊருக்குள்ள அதிபயங்கரமான சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த பெண் இறக்கும் போது கட்டி இருந்த சாரி என்ன அப்படின்னா சிகப்பு கலர்ல ஒரு சாரி தாங்க. அதுவும் அந்த கல்யாண வீட்டை, அதாவது கல்யாணம் நடந்துச்சு இல்லையா, அந்த வீட்டுக்காரங்க எடுத்து கொடுத்த ஒரு புது சாரிங்க. அதைத்தான் அந்த பொண்ணு கட்டி இருந்தது. அதே சாரி வந்து அங்க இல்லைங்க. அந்த சாரி கொடுத்து அந்த இதே இல்ல, அந்த சாரி இல்ல, நிறைய ட்ரெஸ் எல்லாம் அந்த பொண்ணுடைய ட்ரெஸ் எல்லாம் உள்ள போட்டு இருந்திருக்காங்க. எதுவுமே இல்லைங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஊரை சேர்ந்த ஒரு நபருங்க, அதாவது இந்த விவசாய வேலைக்கு போகக்கூடியவர், ஒரு நைட்டுங்க, அதாவது இந்த 16வது நாள் இந்த மேட்டர்லாம் நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 20 நாளைக்கிட்ட போயிருது. அதன் பிறகு நைட்டு நேரத்துல இந்த வரப்பு வெட்ட போவாங்க இல்லையா,
அந்த மாதிரி வரப்பு வெட்ட போறாரு. அப்படி போகக்கூடிய நபர் தாங்க முதலா அந்த பெண்ணை பாக்குறாருங்க. எப்படி பாக்குறாரு அப்படின்னா, சிகப்பு சேலை கட்டிக்கிட்டு அந்த ரோட்ல, அதாவது அந்த ஒரு மண் ரோடு அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த காலகட்டம் 1980 அந்த காலகட்டத்துல அந்த மண் ரோட்ல வந்து அந்த பெண் நடந்து வந்துகிட்டே இருந்திருக்கிறாங்க. அந்த பெண் நடந்து வரும்போது அந்த விவசாய வேலைக்கு போகக்கூடிய அந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த பொண்ணுடைய அழகை பாக்குறாருங்க. என்ன அப்படின்னா, இந்த பெண் தான் அப்படிங்கறது தெரியுது, ஆனா ரொம்ப அழகா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அந்த நபர் இந்த பொண்ணு கிட்ட போய் தப்பான வார்த்தைகள் பேச ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி பேச ஆரம்பிச்ச அடுத்த செகண்டுங்க அந்த நபருடைய வயிற்றை கிழித்து அதன் குடலை உருவி அப்படியே மாலையா போட்டுக்கிட்டு பயங்கரமான ஒரு கோர்ஸான ஒரு சத்தத்தை கொடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஓடி இருக்குங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர மாதிரியே நிறைய பேர் இந்த வயல்ல வந்து வரப்பு வெட்ட போவாங்க இல்லையா, அந்த மாதிரி வரப்பு வெட்ட போன ஆட்களுக்கு இந்த சத்தம் கேட்டிருக்குங்க. அதாவது இவருடைய குடலை உருவக்கூடிய சத்தமும், அதாவது அவர் கத்துன சத்தமும் கேட்டிருக்குது. அதே மாதிரி இந்த பெண் ஒரு மாதிரியான கோரஸான ஒரு சத்தத்தை கொடுத்துக்கிட்டு அந்த ரோட்ல ஓடி போயிருக்கிறாங்க. அந்த சத்தம் கேட்டிருக்குது. மறுநாள் காலையில பார்க்கும்போது குடல் குந்தாணி ஒண்ணும் இல்லாம அந்த நபர் அந்த வழியில இறந்து கிடந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த வலி, அதாவது அந்த குடலை உருவிட்டு ஓடிச்சது இல்லையா, அந்த வலி ஃபுல்லாவே ரத்தங்கள் அப்படி சிதறி கிடந்திருக்குங்க. இதை எல்லாமே பார்த்திருக்கிறாங்க ஊர்க்காரங்க. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, இது யார் பண்ணது எப்படி பண்ணன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க எல்லாம் வந்து விசாரணை பண்ணிருக்காங்க. அவங்களாலையும் எந்த துப்பும் திறக்க முடியலைங்க. அப்படியே இந்த முதல் சம்பவம் முடியுதுங்க. ரெண்டாவதாட்டு ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, ஒரு கர்ப்பிணி பெண்ணுங்க. அந்த பெண் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய கணவனுக்கு மத்தியான வேளை சாப்பாடு எடுத்துக்கிட்டு அந்த வயலங்கரைக்கு வந்துட்டு இருக்காங்க. மத்தியான வேலை இந்த விவசாயிகள் சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த கூழு கஞ்சி எல்லாம் சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது அந்த பெண் வந்து கிட்டத்தட்ட 6 மாத நிறை கர்ப்பிணியா இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த பெண் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு நபர் வந்து இறந்து கிடந்தார் இல்லையா, இந்த குடல் எல்லாம் உருவப்பட்டு அந்த இடத்துக்கு வர்றாங்க. அதுல வரும்போது அந்த பெண்ணுக்கு திடீர்னு தலை சுற்று மயக்கம் ஏற்படுதுங்க. அவங்க கொண்டு வந்த கூழு கஞ்சி எல்லாம் கீழே விழவே அவங்களும் அந்த இடத்துல விழுந்துடுறாங்க, சுய நினைவை இழந்துடுறாங்க. அந்த நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண்ணுடைய கரு அந்த இடத்துல கலையுதுங்க. இந்த பொண்ணை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கணவர் வந்து, இன்னியும் நம்மளுடைய மனைவி வரவே இல்லையே, என்ன ஆச்சுது, மற்ற ஆட்கள் கூட வரக்கூடியவங்க எல்லாருமே வந்திருக்கிறாங்க, நம்ம வீட்டுல இருந்து மட்டும் நமக்கு சாப்பாடு வரலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கரையோரம் வர்றாருங்க. அப்படி கரையோரம் வரும்போதுதான் ஒரு விஷயத்த பாக்குறாரு. என்ன அப்படின்னா, அங்க வந்து இந்த அரளி செடி அப்படின்னு சொல்லக்கூடிய செடிகள் வந்து நிறையவே இருக்குமா சைட்ல. அந்த செடி கூட்டமா இருக்கிறதுனால யாராவது விழுந்து கிடந்தா கூட தெரியாதாங்க. ஆனா அந்த வழியா தான் நிறைய பெண்கள் வந்து சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க கூட பாக்கலைங்க. இந்த பெண் இந்த நிலை குறைந்த நிலைமையில கிடக்கிறத பார்க்கவே இல்லையா, ஏன்னா இவங்க சுயநினைவு வேற இல்லாம இருக்கிறாங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நபர், அதாவது அந்த பெண்ணுடைய கணவன் வந்து இந்த விஷயத்த பாக்குறாரு. பார்க்கும்போது அவர் அரண்டு போயிடுறாரு. என்ன அப்படின்னா, அந்த தூக்கு சட்டி மட்டும் அந்த அரளி மரம் இருக்குது இல்லையா, அதனுடைய அடிப்பக்கத்துல இவருடைய கண்ணுக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்குங்க. சரி, இங்கதான் அந்த தூக்கு சட்டி கிடக்குது, என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ள ஏறி வர்றாருங்க. அந்த அரளி மரம், அந்த செடி வந்து ரொம்ப அப்படி காடு மாதிரி குமிஞ்சு இருக்குது. அதை லைட்டா விலக்கி பார்க்கும்போது தன்னுடைய மனைவி, அதாவது நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் சுயநினைவு இல்லாம இருக்கிறாங்கன்னு, ஆனா அவங்களுடைய கழுத்தை வந்து யாரோ நெரிச்சிருக்கிறாங்க. அதுவும் அரளி மரத்தோட கெட்டப்பட்ட நிலைமையில இருக்குதுங்க. அது எதை வச்சு கட்டி இருக்கிறாங்க அப்படின்னா, பனை நார்னு சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா, அந்த மாதிரி பனை நாரால கெட்டப்பட்டிருக்குங்க. அரண்டுறாரு, தன்னுடைய மனைவியை எழுப்பி பாக்குறாரு, மனைவி இறந்துட்டாங்க, அவங்களுடைய கரு கலைஞ்சிருக்குது. இதையெல்லாம் அந்த இடத்துல பாக்குறாங்க. அதன் பிறகு அந்த இடம், அதாவது அந்த ஒரு ஜங்ஷன் சொல்லலாங்க, அந்த இடத்துல வந்து அந்த வயலுக்குள்ள போக முடியும். அந்த இடத்த மொத்தமே அமானுஷ்யமா நிறைஞ்சு இருக்குது. அதனால யாரும் அந்த வழியை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த வழியை மறைச்சு வச்சுட்டாங்கன்னா அந்த அளவுக்கு அமானுஷ்யமா இருந்திருக்குங்க. இப்படி பல உயிர்களை வந்து அந்த இடத்துல எடுக்க ஆரம்பிக்குதுங்க இந்த பெண்ணுடைய ஆன்மா. அப்படி எடுக்க ஆரம்பிச்ச பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர் கோவில், அதாவது ஐயனார் கோவில்ல வந்து அந்த டைம்ல வந்து ஒரு பூசாரி இருந்திருக்கிறாங்க. ரொம்ப வயசான ஒரு நபர் தான் அவர் இருந்திருக்கிறாரு. அந்த நபர் தாங்க இந்த ஆன்மாவை அடக்கக்கூடிய ஒரு வித்தையை கத்து வச்சிருந்திருக்கிறாரு. அதை எப்படி பண்ணிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி அந்த பொண்ணுடைய அந்த குழியில வந்து எதுவுமே கிடைக்கல இவங்களுக்கு, அந்த சாரியோ எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல. அதன் பிறகு ஒரு பிளான் பண்றாங்க, இதை எப்படியாவது வர வச்சுதான் இந்த மாதிரி இந்த பெட்டியில அடைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய ஐயனார் கோவில் பூசாரி சில மாந்திரிக வித்தைகளும் கத்துக்கிட்டவர் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த பூசாரி என்ன பண்றாரு அப்படின்னா, நள்ளிரவு நேரத்துல இந்த ஜங்ஷன் இருக்கு பாத்தீங்களா, ஆல்ரெடி இவங்க க்ளோஸ் பண்ணி வச்சாங்க இல்லையா, 2 உயிர் போயிடுச்சு இல்லையா, அந்த இடத்துக்கு வர்றாருங்க. வந்து நள்ளிரவு நேரத்துல ஒரு பெரிய பூஜையை பண்றாரு. அப்படி பூஜையை பண்ணும்போது தாங்க இந்த பெண்ணுடைய ஆன்மா, அதாவது வந்திருக்குங்க. அப்படி ஆன்மாவா வரும்போது ஒரு விஷயத்த நீங்க நோட் பண்ணணும். இது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அது தன்னுடைய பூத உடலோட தாங்க அங்க வந்திருக்குது.
இதை பார்த்துதாங்க அங்க இருக்கக்கூடிய சில சிஷ்யர்கள், அதாவது அவருடைய சிஷ்யர்கள் ஒரு 4-5 பேர் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் பயந்து அலறி அடிச்சு அங்கிருந்து ஓடிட்டாங்க. ஆனா அந்த ஐயனார் கோவில் பூசாரி மட்டும் அந்த இடத்துல திடமா உட்கார்ந்துடுறாரு. உட்கார்ந்துகிட்டு அவர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, அந்த உடலை வந்து, அதாவது உடல் பூத உடல்லே தாங்க வந்திருக்குது அந்த ஆன்மா. அப்படி வந்த ஆன்மா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த இடத்துல இவரை கொல்லதுக்கு முயற்சி பண்ணிருக்குங்க. பல தடவை இவரை ட்ரை பண்ணிருக்குது, இவரை கொல்லலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆனா இவருடைய அந்த சக்தியினால, அதாவது அந்த ஐயனாருடைய அந்த சக்தியினால அந்த ஆன்மாவால இவரை ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படிதாங்க அங்க நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பூத உடலை வந்து அவர் வந்து அந்த பெட்டிக்குள்ள அடக்குறாருங்க. அவர் பெட்டிக்குள்ள அடக்கும் போது அந்த பெட்டிக்குள்ள இறங்கிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை போட்டுதான் அடக்கி அதுக்கு சத்திய வாக்கு கொடுத்து இது பண்றாங்க. ஆனா அது பூத உடலை இறங்கும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய அந்த சதை பகுதி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, சதை எலும்பு எல்லாமே கீழே விழுந்துருச்சாங்க. அந்த தோல் இருக்கு பாத்தீங்களா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தோல், அந்த தோல் மட்டும் அப்படியே உறிஞ்சி விழுந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாம தலைமுடி, சில பேர் அந்த சாரி அதெல்லாம் அப்படியே இருந்திருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் எடுத்து அந்த பெட்டிக்குள்ள வச்சு அதுக்கு சில பல கடமந்திரங்கள்லாம் ஜெபிக்கப்பட்டு அதை வந்து அவர் பாக்ஸ் பண்ணி அந்த குளத்துக்கு உள்ளாடி கொண்டு புதைச்சு வச்சதே அவரு தாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் புதைக்கக்கூடிய காலகட்டத்துல அந்த இடத்துல குளத்துல தண்ணீர் கிடையாதுங்க. அந்த மாதிரி புதைக்கவும் செய்திடுறாரு. புதைச்சு முடிச்சுக்கிட்டு அவர் இந்த வேலையை முடிச்சிட்டாரு, மொத்தமா முடிச்சிட்டாரு. அப்படி ஒரு அடக்கம் பண்ண அந்த பெட்டியை தாங்க நம்மளுடைய ராதாகிருஷ்ணன் இந்த 2021 காலகட்டத்துல வெளியே எடுத்து வச்சுட்டாருங்க. இது வெளியே எடுத்து வச்சு முதல் பிரச்சனை இவருடைய வீட்டுல ஸ்டார்ட் ஆகி, அதன் பிறகு ஐயனார்கிட்ட இந்த பிரச்சனை போகுது. ஐயனார் தான் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாரு. ஐயனார் தாங்க இப்போ ஒரு தீர்வை சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஆல்ரெடி அவளுடைய காலம் கழிந்து விட்டது. அதாவது 12 வருஷத்தோட அவளுடைய அந்த அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய இது முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு அவளுக்கு வெளியே வரலாம். ஆனா அவ வெளியே வராமலே தான் இருந்திருக்கிறா. ஆனா இப்ப வலுக்கட்டாயமா வெளியே கொண்டு வந்திருக்கிற. அதனால என்ன நடக்க போகுதுன்னா, இந்த ஊருக்குள்ள சில பல சாவுகள் விழ போகுது. அந்த சாவுகள் விழுந்த பிறகு அது பெரிய சக்தியா மாறப்போகுது. அப்படி சக்தியா மாறின பிறகு உங்க ஊர் மட்டும் இல்ல, நிறைய ஊர்கள் இதுல பாதிக்கப்படும் அப்படிங்கறது மாதிரி ஐயனார் சொல்றாங்க. அந்த நேரத்திலேயே ஐயனார் கிட்ட ஒரு விஷயத்த கேக்குறாங்க, நீங்க எல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னுடைய எல்கையை தாண்டி அவளால வர முடியாது, ஆனா அவ இருக்கிறது என்னுடைய எல்கைக்கே வெளியில அப்படிங்கறது மாதிரி சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த குளம் இருக்கக்கூடிய ஏரியா, அதாவது அந்த டைம்ல அந்த ஐயனார் பூசாரி இருக்கிறார் இல்லையா, அவரே வந்து என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா, இந்த எல்கைக்கு வெளியில இருக்கக்கூடிய அந்த குளத்துல தாங்க புதைக்கவே செய்திருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இனிமேல் அவளை என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கறது மாதிரி சொல்றாருங்க ஐயனார். நம்மளுடைய எல்லையை விட்டு உள்ள வராது, ஆனா எல்லையை விட்டு வெளியே போகக்கூடிய ஆட்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கறது மாதிரி ஐயனார் சொல்றாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு ஊருக்கு வெளியில ஒரு முனீஸ்வரனுடைய கோவில நீங்க கண்டிப்பா வைக்கணும். கருப்பண்ணசாமி கோவில் ஆல்ரெடி அடைப்பட்டு கிடக்குது, அந்த கோவிலை திறக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு கோவில், கருப்பண்ணசாமி கோவில் இருந்திருக்குது, அதை வந்து அடைச்சி வேற வச்சிருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த கோவில் வேலைக்காக அடைச்சி வச்சதாட்டு சொல்லப்படுதுங்க. ஆனா அந்த டைம்ல அந்த கோவிலையும் திறக்கணும். அப்பந்தான் இந்த ஆன்மாவுடைய ஆட்டத்தை அடக்க முடியும் அப்படிங்கறது மாதிரி சொல்றாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்களுக்கு என்ன செய்யணும் தெரியல. ஏன்னா 2 குழந்தைகளுடைய பிரச்சனைக்கு தான் போனாங்க. அதன் பிறகு நம்மளுடைய ராதாகிருஷ்ணன் அந்த ஏரியா பக்கம் போறதை நிப்பாட்டிட்டாரு. அது மட்டும் இல்ல, ஐயனாருக்கிட்ட கிட்டத்தட்ட 48 நாட்கள் விரதம் இருந்து ஐயனாருக்கு செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணி அந்த குழந்தைகளுடைய உயிரை இவர் காப்பாத்திட்டாரு. ஆனா இன்னொரு விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஊருக்குள்ள அடிக்கடி மரணம் நடக்க ஆரம்பிச்சிருக்குங்க. அதாவது இந்த ஊரை விட்டு அந்த எல்கைக்கு வெளியில மரணம் நடந்துட்டு இருக்குது. ஆனா அது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடந்துட்டே இருந்திருக்குங்க. அதை வந்து அவங்க யாருமே பெருசா எடுத்துக்கல. ஒரு ஆக்சிடென்ட் ஆகும். அது கூடுதல் 18 வயசு இளம் பிள்ளைகள் தாங்க நிறைய பேர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டு இருந்திருக்காங்க. சரி, இது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் தான் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது தாங்க அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய அம்மன் கோயில்ல இந்த விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னா, அவ மறுபடியும் வந்துட்டா, அவ வெளியில இருந்து ஒவ்வொரு உயிரையாட்டு காவு எடுத்துக்கிட்டு இருக்கிறா, அவளை அடக்கியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி அடக்கவும் செய்திருக்கிறாங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறந்து போன ஐயனார் கோவில் பூசாரி இருக்கிறார் பாத்தீங்களா, அவருடைய அந்த கல்லறையை தோண்டி இருக்கிறாங்க. தோண்டி அவருடைய அஸ்தி மற்றும் அதனுடைய சாம்பல்கள் இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய ஐயனார் கோவில் பூசாரி, அவருக்கு பெரிய அளவுல விஷயங்கள் தெரியாது. அதனால அவருடைய அஸ்தியை வச்சுதான் இந்த ஆன்மாவை அடக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கும் போயிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த அஸ்தியை கொண்டு வந்து அந்த எந்த இடத்துல அவர் அந்த மாதிரி ஒரு பூஜையை பண்ணாரோ அதே பூஜையை திருப்பி பண்ணியிருக்கிறாங்க. ஆனா பண்ணின பிறகும் கிட்டத்தட்ட, அதாவது ஒரு தடவை இல்லைங்க, ஒரு 4-5 ட்ரிப் பண்ணியிருக்கிறாங்க. கடைசி 5வது ட்ரிப்பா தான் அந்த பெண்ணுடைய ஆன்மாவை வந்து அதே மாதிரி ஒரு பெட்டி செய்து, அதாவது அந்த ஈட்டி மரத்துல செய்யக்கூடிய அந்த பெட்டி, அந்த பெட்டியை செய்து அதுக்குள்ள எல்லா விஷயங்களையும் செய்து அதுக்குள்ள வச்சு அடக்கமும் பண்ணியிருக்கிறாங்க. அதன் பிறகு என்ன ஆயிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குளத்துக்கு உள்ளாடி அதை புதைக்கலைங்க. ஊருக்கு வெளியில வந்து எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ஒரு கோவில் பக்கத்துல, கோவிலுடைய பின்பக்கத்துல ஒரு பெரிய குழி எடுத்து அதுக்குள்ள அடக்கி வச்சுட்டாங்க. அந்த கோவில் தாங்க முனீஸ்வரனுடைய கோவில். அந்த கோவில்ல அந்த முனீஸ்வரனுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இந்த பெண்ணுடைய ஆன்மாவை கொண்டு வந்ததாட்டும் அதன் பிறகு இந்த பிரச்சனையே வரலைங்க. ஆனா எப்ப பிரச்சனை அடுத்தது ஸ்டார்ட் ஆச்சுது அப்படின்னா 2023ங்க. அந்த டைம்ல தாங்க அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குளம் ஒண்ணு நான் சொன்னேன் இல்லையா, ஆல்ரெடி அந்த குளம் தூர்லாம் வாரிட்டாங்க 2021. ஆனா அந்த குளத்துல மீன் விட்டுருக்காங்க. அதாவது இந்த குத்தகைக்கு மீன் விடுவாங்க இல்லையா, குத்தகை எடுத்து ஒரு குளத்தை குத்தகை எடுப்பாங்க. அப்படி ஒரு 7-8 பேர் சேர்ந்து அந்த குளத்தை குத்தகை எடுத்திருக்கிறாங்க. எடுத்து அதுல மீன் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இந்த குளத்து மீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த கட்லா, சுலோபி, அந்த மாதிரியான மீன்கள் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி வளர்க்கும் போது என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு யாருக்கும் தெரியாம நள்ளிரவு நேரத்துல சில பேர் வலைய போட்டு மீனை பிடிச்சிட்டு போயிடுறது வழக்கமா இருந்திருக்குது. இதை தடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு அந்த குத்தகை எடுத்திருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் அந்த ஊரை சேர்ந்த நபர்கள் தான். கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் இருந்திருக்கிறாங்க. இந்த 8 பேருமே அங்க காவலுக்கு போயிருவாங்க நைட்டு நேரத்துல. அப்படி காவலுக்கு போகும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சேர்ந்து உட்கார மாட்டாங்க, தனித்தனியா அந்த குளத்தை சுத்தி சுத்தி அங்கங்கயா உட்கார்ந்து இருப்பாங்க. ஒரு சின்ன ஓலை செட்டு மாதிரி போட்டுக்கிட்டு அதுக்குள்ள இருந்தாங்க இந்த காவல் வேலைகளை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி காவல் வேலைகள் பார்த்துக்கிட்டு இருந்த இந்த 8 நபர்கள்ல 2 பேர் இறந்தே போயிட்டாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படிங்கறதாங்க ஒரு ஹைலைட். ராதாகிருஷ்ணனுடைய காது வழி செய்தி தான் இது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல காவல் காத்துக்கிட்டு இருந்த ஒரு பையங்க, அதாவது நள்ளிரவு நேரம் கிட்டத்தட்ட ஒரு 1-1:30 மணி இருக்கும். அந்த நேரத்துக்கு அந்த குளத்தை சுத்தி ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டுட்டே இருந்திருக்குங்க. இவங்க என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, ஏதோ திருடர்கள் வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க நினைச்சிட்டே இருந்திருக்காங்க. ஆனா அந்த சத்தத்தை கேட்க கேட்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, அது ஒரு பெண்ணுடைய குரலா தாங்க கேட்டிருக்குது. ஒரு அழுகை சத்தம் மாதிரி தான் கேட்டிருக்குது. இதை கேட்ட உடனே இவங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருக்குது. என்ன அப்படின்னா, ஒரே ஒரு நபர் மட்டும் அந்த இடத்திலே கீழே விழுந்து உருண்டுகிட்டே இருந்திருக்கிறாரு. ஆனா மற்றவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. 7 பேர் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஒருத்த மட்டும் வரலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு தேடுறாங்க. அப்படி தேடி அந்த நபர் எந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தேடி போறாங்க. அப்படி அங்க தேடி போகும்போது தாங்க இந்த அதிர்ச்சியான சம்பவத்தை அங்க பாக்குறாங்க. என்ன அப்படின்னா, அங்க இவருடைய நண்பர் அந்த வாலிபர் அந்த இடத்துல உருண்டுகிட்டே இருக்கிறாரு. அந்த வாலிபருடைய நெஞ்சுக்கு மேல சிகப்பு சேலை கட்டின ஒரு பெண் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அத பார்த்ததுமே அரண்டுறாங்க இவங்க எல்லாருமே. இது என்னடா இந்த நைட்ல இப்படி ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவங்களுக்கு இந்த பழங்கதைகள்லாம் தெரியாது. அவங்களும் போய் கிட்ட போயிருக்கிறாங்க. கிட்ட போய் அந்த பொண்ணை தள்ளி விடும்போது தான் தெரியுது அது பெண் இல்ல, அது ஒரு உருவம். அதாவது இவங்க தள்ளும் போது இவங்க கை அந்த பெண்ணுடைய உடம்புக்குள்ளாடியே போயிருது. அப்பதான் அவங்க யோசிக்கிறாங்க, இது பெண் இல்ல, இது ஏதோ ஒரு உருவம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அலறி கத்திக்கிட்டு இந்த 7 பேரும் ஓடி இருக்கிறாங்க. அந்த பெண்ணுடைய உருவம் அங்க இருந்து காணாம போயிருக்குது. இந்த 8ஆவதான நபர் அந்த வாலிபர் இருக்கிறார் இல்லையா, அவர் கீழே விழுந்து உருண்டுட்டே இருந்தார் இல்லையா, அவரு முழிச்சிடுறாருங்க. முழிச்சு பார்த்துக்கிட்டு அவரும் ஓடி வந்துடுறாரு. ஓடி இவங்க கூட்டமாட்டு சேர்ந்துடுறாங்க ஒரு இடத்துல. சேர்ந்த பிறகுதாங்க அந்த நபர் சொல்லி இருக்கிறாரு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அந்த பெண் அழகா இருந்தா, நான் சரி எதுக்கோ வந்திருக்கிறா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தப்பா நடக்க முயற்சி பண்ணேன் உங்களுக்கு தெரியாம, அதுதான் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் சொல்லி இருக்கிறாருங்க. அவர் என்ன சொல்லி முடிச்சிட்டாரு. சரி நம்ம இன்னைக்கு இருக்க வேண்டாம், மணி வேற ஒரு 2 மணிக்கிட்ட ஆயிருதுங்க, இங்க இருந்து நம்ம கிளம்பிடுவோம், நம்ம நாளை காலையில பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கும் போயிடுறாங்க. ஆனா வீட்டுக்கு போன இந்த நபர், அதாவது இந்த வாலிபர் இருக்காரு இல்லையா, கீழே விழுந்து உருண்டாரு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இந்த வாலிபர் உயிரோட இல்லைங்க. அவர் மறுநாள் பிணமாக தான் இருந்திருக்கிறாரு. அதுவும் வாய் வழியாக ரத்தம் இறந்திருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் தாங்க இதுல தெரிய வருது. சரி இது எதனால நடந்தது அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க பெருசா எடுத்துக்கல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க நல்லாவே போதைக்கு அடிமையானவங்க, அதனால போதைனால கூட இது நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. மறுநாளும் இதே மாதிரி நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, மறுபடியும் காவலுக்கு போறாங்க. இந்த தடவை 7 பேரு இறந்து போன நபருடைய தம்பி இருக்கிறார் இல்லையா, அவரும் வர்றேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அவர் கொஞ்சம் சின்ன பையன் அப்படிங்கறதுனால கூட்டிட்டு போகலைங்க. மற்ற மாதிரி இந்த 7 பேர் தான் அங்க பாதுகாப்புக்கு போயிருக்கிறாங்க. அப்படி பாதுகாப்புக்கு போன அதே நாள் இன்னொரு சம்பவம் இன்னொருத்தருக்கு நடக்குது. இதே மாதிரி அந்த பெண் உடம்புக்கு மேல ஏறி உட்கார்ந்து அந்த நபர்கிட்டையும் தப்பா யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படி யூஸ் பண்ண நேரத்துல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த நபருக்கும் அன்னைக்கு இதுதான் நடந்துச்சு, அதே மாதிரி இது எனக்கும் நடக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி பயத்துல மற்ற நண்பர்கள் கிட்ட எல்லாம் சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நண்பர்கள் சரி நம்ம வீட்டுக்கு போனதுனால தானே அப்படி நடந்தது, நம்ம ஐயனார் கோவிலுக்கே போயிருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே, அதாவது கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய 7 பேருமே ஐயனார் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. ஆனா ஐயனார் கோயிலுக்கு போறதுக்கு, அதாவது கோவிலுடைய என்ட்ரன்ஸ்ல கால் வைக்கும் போதே அந்த நபருடைய உயிர் போயிருக்குங்க. அந்த நபரும் மர்மமான முறையில ரத்தமா வாந்தி எடுத்து இறந்தும் போயிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் அந்த ஊர் ஃபுல்லாவே தெரிய வருது. இருந்தாலும் அந்த இடத்துல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த குளத்துல இந்த மாதிரி மீன் விட்டுருக்காங்க இல்லையா, அந்த மீன் விட்டு இருந்தா கரெக்டா நம்ம காவல் காத்து இருந்தா மட்டும்தாங்க அந்த மீனை காப்பாற்ற முடியும்.
மறுபடியும் 6 பேர் போறதுக்கு தயாரா தான் இருந்திருக்கிறாங்க. ஆனா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஐயனார் கோவில் பூசாரி வந்து விலக்கி இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்குது, யாரும் அங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதன் பிறகு இவங்க யாரும் அந்த பக்கம் போகல. இன்னொரு நபர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, மத்தியான வேளை ஒரு 12 மணி இருக்குங்க, இந்த நபர்கள் இறந்த இடத்து பக்கத்துலதான் போய் நின்று மீனை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அதாவது குளத்தை பார்க்க போயிருக்கிறாரு. யாராவது வந்து மீன் பிடிக்கிறாங்களா என்னன்னு பார்க்கணும் இல்லையா, அதுக்காக போயிருக்கிறாரு. அந்த நபரும் இறக்கக்கூடிய கண்டிஷன் வரைக்கும் போயிட்டு ரிட்டன் ஐயனார் கோவிலே கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல வந்து முடியாது, இறந்துருவோம் அப்படின்னு தான் சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. ஐயனார் கோவிலுக்கு உள்ளாடி கொண்டு வந்த பிறகு அவருக்கு எந்த பிரச்சனையும் ஆகல. ஆனா அந்த குளத்தங்கரை பக்கம் யாருமே போறதில்லை அதன் பிறகு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதன் பிறகு ஐயனார் கோவில் பூசாரி இந்த விஷயத்த பெருசா எடுத்துக்கிட்டாரு. ஊர் மக்கள்ல, அதாவது ஊர் பெரிய தலைவர்கள்ட்ட எல்லாம் சொல்றாரு. சொல்லிக்கிட்டு அது மறுபடியும் நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்குது, அதை எப்படியாவது நம்ம கட்டுப்படுத்தி ஆகணும், இல்லைன்னா பிரச்சனை பெருசாயிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேரளாவில இருந்து கிட்டத்தட்ட 8 மாந்திரிகர்களை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. கூட்டிட்டு வந்து பெரிய பெரிய பூஜைகள் பண்ணி அந்த இடத்துல, அதாவது ஒரு முனீஸ்வரனுடைய கோயிலுடைய பின்னாலதான் அடக்கம் பண்ணி வச்சிருந்தாங்க. அங்க இருந்து அது விடுபட்டு இருக்குன்னா அது எவ்வளவு பெரிய சக்தியா மாறி இருக்குது அப்படிங்கறது மாதிரி அந்த கேரளா மாந்திரிகர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. சொன்னது மட்டும் இல்லாம அதே இடத்துல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு சமாதி மாதிரி எழுப்பி அதன் மேல ஒரு எந்திரத்தை வைத்து, அதாவது எந்திரம்னா தகுல்ல பண்ணுவாங்க, அந்த எந்திரத்தை பதிச்சு அந்த ஆன்மா இனிமேல் இந்த இடத்தை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு ஒரு பெரிய மாந்திரிக பூஜை பண்ணி அந்த ஆன்மாவை அடக்கிட்டாங்க. அந்த பெண்ணுடைய ஆன்மாவை அடக்கிட்டாங்க. அதன் பிறகு இவங்களுடைய அந்த ஊருக்குள்ளாடி எந்த பிரச்சனையும் வரல. இப்போ அந்த குளத்தங்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய இடம் எல்லாமே வீடுகளாட்டு மாறிக்கிட்டு இருக்குது. அதனால நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தெரு லைட்டு அது இதுன்னு வந்துருச்சு. இப்ப எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் ராதாகிருஷ்ணன் இந்த விஷயத்த நமக்கு அனுப்பி தந்திருந்தாரு. நம்மளுடைய ராதாகிருஷ்ணனுக்கு நான் என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்ல, இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக்க கொடுத்துருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானையும் தட்டுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.